Hello friends, welcome to ARK Diaries. சென்னை ஐபாக்கத்தில் இருக்கக்கூடிய 360 ஆட்டோமோட்டிவ் ஷாப் தாங்க வந்திருக்கோம். எங்கள் ஷாப்போட நம்ம தொடர்ந்து வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். CBR 250 பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்பேர்ஸ் கிடைக்கிறது இல்லை, யாரும் சர்வீஸ் கிடைக்கிறது இல்லை, எடுத்தாலும் ஒழுங்காக பண்ணுறது இல்லைன்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டு. பட் வினோத் ப்ரோ, நீங்கள் மட்டும் எப்படி CBR 250 வந்து நிறையா நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்ளீட் இன்ஜின் ரீபில்ட் ஒரு தடவை பண்ணியிருந்தீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 5வது 6வது வண்டி நினைக்கிறேன் CBR நம்ம பார்க்குறது. CBR நம்ம பண்ணிகிட்டே தாங்க இருக்கோம் கண்டினியூவாக. நிறைய ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி கம்மி தாங்க. இப்பயும் ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி கம்மி தான். இந்த வண்டிக்கு நிறைய கஸ்டமரும் சப்போர்ட் பண்ணாரு, நிறைய ஸ்பேர்ஸ் கஸ்டமரும் வாங்கி கொடுத்தாரு. ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80% கஸ்டமரே வாங்கி CBR ஸ்டாப் ஆகி 6 வருஷம் ஆகுது. ஆனால் ஒரு புது வண்டி மாதிரி இருக்கு. ஸோ இதில் என்னென்ன ஒர்க் கண்டிப்பாக பெயிண்டிங் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது. என்னென்ன ஒர்க்லாம் பண்ணியிருக்கீங்க? ஃபுல் கம்ப்ளீட் பெயிண்டிங் ஒர்க். ஃப்ரண்ட் பம்பர் டு பேக் பம்பர், ஃப்ரண்ட் அலாய்வில், பேக் அலாய்வில்லேருந்து எல்லா அலாய் கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் பண்ணியிருக்கீங்க. அது இல்லாமல் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்ஸிங் ஒர்க் இருந்தது. மிஸ்ஸிங் வந்து இன்ஜின் ஃபயரிங் சரியில்லை, அந்த இஷ்யூஸ்லாம் கரெக்ஷன் பண்ணி ஃபியூல் பம்பர் ரீப்ளேஸ் பண்ணி ஃபியூல் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இக்னிஷன் ஸ்பார்க் பிளக் மாற்றிருக்கோம். அப்புறம் கூலண்ட் ஆயில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். பேக் செயின் ஸ்ப்ரைட் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே லைனாக வண்டியில் நிறைய ஐட்டம்ஸ் மாற்றிருக்கோங்க. அது இல்லாமல் BS4 உடைய ஹெட்லைட் டூம் இந்த வண்டிக்கு வந்து கேட்டிருந்தார் கஸ்டமர். இது வந்து அடிஷனலாக இந்த வண்டிக்கு ஆன் பண்ணி காட்டலாங்களா? பண்ணுங்க ப்ரோ. ஆன் பண்ணி காட்டுறேங்க. யூஸ்வலாக வந்து ஹாலஜன் வரும்ல? ஆமாம், ஹாலஜன் வரும். இது வந்து DLR டைப்பில் வந்து அவர் கேட்டிருந்தார் சொல்லிட்டு அவருக்காக ஸ்பெஷலாக பண்ணியிருக்கு. ஆமாம், இது வந்து ஒரிஜினல் டூம் BS4 இது. பட் ஆனால் இந்த வண்டி BS3 தான். அதுக்கு இந்த வண்டி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோங்க. டைரக்ட் ஃபிட் ஆகும். ஆல்ட்ரேஷன் தான், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆல்ட்ரேஷன், வயரிங்ல ஆல்ட்ரேஷன் பண்ணி பண்ணியிருக்கேங்க. வண்டி ஓவராலாக ஃப்ரண்ட் டு பேக் வரைக்கும் கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் பண்ணதுங்க. இன்ஜின் ஃப்ரேமு இதை தவிர்த்து, ஐ மீன் வந்து உங்களுக்கு வந்து இது ஃப்ரேம் இன்ஜின் கேசிங் தவிர்த்து மிச்சம் எல்லாமே பண்ணிருக்கோம். பாடி பார்ட்ஸ் பெயிண்ட் பண்ணிருக்கீங்க. ரெண்டு அலாய்ஸ் பெயிண்ட். ஆமா, ரெண்டு அலாய்ஸ்ங்க. பாடி பார்ட்ஸ் கம்ப்ளீட்டா ஃப்ரண்ட் மட் கார்ட் டு பேக் மட் கார்ட் டு ஃப்ரண்ட் மட் கார்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டா பெயிண்டிங் பண்ணிருக்கீங்க. ஓகே. கஸ்டமரோட சாய்ஸ் தாங்க இந்த கலரும் இந்த ஸ்டிக்கரிங்கும். ஓகே. ஏனா இது ஸ்டாக்கா வந்த மாதிரி தான் இருக்கு. ஆமா, ஸ்டாக் உடைய கலர் தான் இது. ஸ்டாக் சாரி, கலர் மட்டும் ஸ்டாக் இல்ல, பட் ஆனால் ஸ்டிக்கரிங் வந்து ஸ்டாக். அவருடைய ஒரு தனிப்பட்ட கலராக கேட்டு பண்ணிட்டாரு. ப்ளஸ் அந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு அவரே வாங்கிட்டு வந்து கொடுத்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சுங்க இந்த வண்டி வேலையை. இது ஓவராலாக இப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஆல்மோஸ்ட் இந்த வண்டிக்கு பொருள்னால டிமாண்ட் ஆனது தான் அதிகம். டைமிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் இந்த வண்டி வந்து வெயிட்டிங் பீரியட் ஆச்சு. வண்டி வேலைக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் முடிச்சிட்டோம். பட் ஆனால் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் வண்டி வந்து ஸ்பேருக்காக கொஞ்சமாக வெயிட் பண்ணி ஒரு ஸ்பேர் வர வச்சு, ஸ்டிக்கர் வர வைக்கிறதுக்கு ஒரு 20 நாள், ஃபியூல் பம்ப் வரதுக்கு ஒரு 10 நாள், அந்த மாதிரி ஒரு ஐட்டமாக பார்த்து தான் வாங்கி தான் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஃபியூல் பம்பு, ஸ்டிக்கரிங்கு எல்லாமே பாம்பேலேருந்து தான் வர வச்சு கொடுத்தோம். கம்ப்ளீட்டாக வர வச்சு மாட்டி விட்டாரு. ப்ரோ இப்போ இதுக்கு பெயிண்டிங் மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ ஜென்ரல் சர்வீஸ் விட்டுருங்க. ஏன்னா ஸ்ப்ராக்கெட்லேருந்து நிறைய விஷயம் மாற்றிருக்கீங்க. பெயிண்டிங் மட்டும் பண்ணோம்னா எவ்வளோ காஸ்ட் ஆகும் இந்த வண்டிக்கு? இப்போ இந்த வண்டிக்கான பட்ஜெட்டை நான் சொல்லிடுறேங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இன்ஜின், ஃப்ரேம், சேசிஸ் எல்லாமே கேட்பாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி பண்ணல. இந்த வண்டிக்கு வந்து வெறும் பாடி பார்ட்ஸு, 2 அலாய் வீலு, சைலன்சர் கார்டு, இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த வண்டிக்கான பெயிண்டிங் காஸ்ட் மட்டும் நான் சொல்கிறேங்க. ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த வண்டியோட காஸ்ட்டாக இருப்பாங்க கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 16,000 ரூபாய் இதுக்கு பெயிண்டிங் காஸ்ட் ஆச்சு. ஓகே. அது இல்லாமல் இன்னும் வந்து இந்த 2 ஃபுட் பேடல் வந்து ரெண்டுமே கலர் அடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா வண்டியில் இது கொஞ்சம் அதான் இது நல்லா பண்ணானே அது கொஞ்சம் டல்லா இருக்கு. அவர் கேட்டிருக்காரு கொஞ்சம் பார்க்க நல்லா இல்லை அப்படி சொல்லிட்டு அதை கேட்டிருக்காரு. அது மட்டும் நம்ம இப்போ அடுத்தது பண்ணி தர போகிறோம். ஓகே. பெயிண்டிங் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சுங்க. ஒரிஜினல் சைடு மிரர் அதையும் வந்து பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோங்க. பேக்கில் டைல் பீஸ், அதாவது டைல் ஹோல்டர், இதுவும் வந்து நான் பெயிண்ட் பண்ணியிருக்கோங்க. சைலன்சர் 2 கார்டையுமே, இந்த பெரிய கார்டு சின்ன கார்டு எல்லாமே பண்ணியிருக்கு. மேட் பிளாக் அடிச்சிருக்கோங்க. பிளாஸ்டிக் பீஸ்க்குலாம் மேட் பிளாக்கு, கலர் பீஸிங் எல்லாமே வந்து ரெட் கலர் அடிச்சிருக்குங்க. ஸ்டிக்கரிங் கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சுங்க. டேங்க் மூடியிலேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டிக்கர் கலர் வச்சாங்க. அதை கரெக்டாக 1 மந்த் கொடுத்தா நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இது பொருள் வாங்குற வேலை இல்லைன்னா நமக்கு 1 மந்த்தில் முடிஞ்சிடுங்க. ஆனால் பொருள் வாங்குற வேலையாக தான் கண்டிப்பாக நமக்கு டைமிங் எடுத்துருங்க. ஓகே. ஓகே. பொருள் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக டைம் எடுத்துரும். ஏன்னா பொருள் எல்லாம் நம்ம கையில் இருக்குது அப்படின்னா வேலையை ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ ஆல்ரெடி ஒரு CBR ஒன்று உள்ளே ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா பொருளெல்லாம் தான் வெயிட்டிங். அவர் கஸ்டமர் ஓகே அப்ரூவல் கொடுத்துட்டாரு, பொருள் வந்துச்சுன்னா வேலையை ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் மெயின் கான்செப்ட் இந்த வண்டிக்காக தான் வெயிட்டிங்கில் இருந்தோம். இந்த வண்டி முடிச்சு கஸ்டமர்கிட்ட ஒப்படைச்ச பிறகு நம்ம வந்து அந்த வண்டி எடுத்துக்கலாம். ஏன்னா CBR மிக்ஸ் ஆகிடுது, அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வண்டியாக தனித்தனியாக பண்ணுறோம். அதனால சேம் ரெட் கலர் வண்டிங்க. ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் வந்து ஸ்பேர்ஸ் சொல்லிட்டீங்க, பெயிண்டிங் சொல்லிட்டீங்க. இப்போ நியூ இயர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது 2வது வீடியோ போன ARK எடுத்தோம். ஸோ இந்த வருஷத்தில் ஏதாச்சும் வந்து இந்த நம்ம சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு ஏன்னா ஆஃபர்ஸ் அந்த மாதிரி கண்டிப்பாக ஆஃபர் கொடுத்துட்டு தாங்க எல்லாருமே. இவர் இப்போ இந்த CBR கஸ்டமரே வந்து நமக்கு வந்து கேட்டார். ஆல்மோஸ்ட் லேபர்லேருந்து ஒரு 15%, 15% நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. ஸ்பேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜென்யூன் ஸ்பேர்ஸ்ன்றனால அதில் எதுவுமே டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியல. அது அவருக்கும் தெரிஞ்சுது. ஏன்னா நிறைய ஸ்பேர் அவரும் வாங்கி கொடுத்தாரு. ஒரு ஸ்பேரை அவர் பார்த்து வாங்கினாரு. நாங்களும் பார்த்து வாங்குறப்போ அவருக்கும் தெரிஞ்சுது ஸ்பேரில் எதுவும் டிஸ்கவுண்ட் பண்ண முடியாதுன்றது தெரிஞ்சுது. அதனால் வந்து எங்களால் முடிஞ்சது இப்போ ஒரு 15% லேபரில் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தோம். பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்தாச்சுங்க. உங்கள் பேரை சொல்லிட்டு வந்துட்டு கண்டிப்பாங்க. ப்ரோ வரீங்களா? வாங்க ப்ரோ, வாங்க. இல்லை வாங்க பரவாயில்ல, 2 நிமிஷம் வாங்க. 2 நிமிஷம் வந்துட்டு போங்க வாங்க. அடா வாங்க ப்ரோ. ரொம்ப யோசிக்கிறேன்.
நம்ம அங்கே விடுவோமா எல்லாம்? கண்டிப்பாக நம்ம அங்கே போயிடலாங்க ப்ரோ. வாங்க, இவர் தான் சிபிஆர் நம்ம ARK Diaries மூலியமாக தான் வந்தார். வண்டியை பார்த்துட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. வண்டி எப்படி இருக்கு ப்ரோ? ஓகேங்களா? சாட்டிஸ்ஃபைடு ப்ரோ. சாட்டிஸ்ஃபைட். கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, இப்போ 3 months ஆயிருக்கு. ஸோ அந்த 3 months வெயிட்டிங் பீரியடும் ஒர்த்தாக ஃபீல் பண்ணுறீங்க இப்போ வந்து பார்க்க? ஒர்த்து தான் ப்ரோ. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 வீக்ஸில் எடுத்துடலான்னு தான் பார்த்தேன். அப்போ பிளானே வேறு மாதிரி இருந்தது. 3 மாதம் ஆனதுனால இந்த அளவுக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. ஏன்னா நானுமே வாங்கி ஒன்று ஒன்று கொடுக்க அப்படியே கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. டூமெல்லாம் இவரோட ஐடியா. டூம் வந்து நாங்கள் டூம் ஐடியாவே வச்சுக்கல. ஆக்சுவலாக டூம் மாற்றணும்னு நினைக்கல. ரெட் கலர் பெயிண்ட் அடித்து அந்த பழைய சிபிஆரில் வரும்ல அந்த ஸ்டிக்கர் தான் பண்ணலான்னு பார்த்தோம். அப்புறம் ஸ்டிக்கர் கிட்ட அது கிடைக்கலன்னு தான் இது கிடச்சிச்சு. இது கிடைச்சதுனால ஹெட்லைட் மாற்றணும்னு ஐடியா வந்தது. இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணிட்டோம். ஆக்சுவலாக என்ன மாடல் வந்து என்ன மாடல்? 2011. 11? ஆமாம். 13, 12, 14 வருஷம் ஆயிடுச்சு. 2024 நடந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ். ஸோ இல்லை இன்னொன்று என்னென்னா, இப்போது நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. ப்ரைஸிங் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே. நாங்கள் நினச்சதை விட கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணி கொடுத்தாரு அவர். ஓகே, சரி. அதுலேயும் அவர் கம்மி பண்ண சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். சரிங்க சரிங்க ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ். அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு RX வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸோ எந்த அளவு வந்து ஷாப் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஷாப்பில் சில ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸ் வந்து வாங்கி தர சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்கள் உங்கள் பைக் விடுறீங்கன்னா உங்கள் பைக் என்ன ஸ்பேர்ஸ் தேவையோ நீங்களே வாங்கி தரலாம். அப்படி உங்களுக்கு டைம் இல்லைனா நம்மளே சோர்ஸ் பண்ணியும் நம்ம வந்து பண்ணி தரலாம். ஸோ அதே மாதிரி வந்து ப்ரோ இப்போ பெயிண்டிங்லாம் இருக்குல்ல, இப்போ 16,000 சொன்னீங்கல்ல, அது வந்து நம்ம ஸ்டார்டிங்காக ஃபுல் அமௌண்ட் கொடுக்கணுமா இல்லை அதை பற்றி சொல்லுங்கள். இதுக்கு நாங்கள் அட்வான்ஸு நாங்கள் எதுவுமே வாங்கினது வெறும் ஃபியூல் பம்புக்கான காஸ்ட்டு. அப்புறம் இந்த டேப்பர் கோன் பேரிங் வந்து நாங்கள் இதுக்கு ஆர்டர் பண்ணோம். பட் ஆனால் அதுக்கு மட்டும்தான், அதுக்கு சேர்த்து தான் நாங்கள் வந்து ஒரு பேமெண்ட் வாங்கினோம். அதுவும் ஸ்பேர்ஸ்க்காக தான். மற்றபடி இது வரைக்கும் இவர் பேமெண்ட் பண்ணுற இந்த டைம் வரைக்கும் அவர் ₹1 அட்வான்ஸ் வெஹிக்கிளுக்கு, பெயிண்டிங்க்கு, மெக்கானிக்கல் ஒர்க்குன்னு எதுவுமே அவர் அட்வான்ஸ் கொடுக்கல. வெறும் ஸ்பேர்ஸ்க்கு. அதுவும் அவர்கிட்ட சொல்லிட்டோம். ஃபியூல் பம்பு அவருக்கு தெரியும். ஆக்சுவலாக அவருக்கே அது ரேட்லாம் தெரிஞ்சனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூல் பம்புக்கும் இதுக்கும் சேர்த்து ஒரு 20,000 ஃபஸ்ட்டே கொடுத்தாரு. அந்த 20,000 வச்சு தான் கம்ப்ளீட்டாக அந்த வேலையை முடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் பெயிண்ட்டுக்கு ₹1 கொடுக்கல, நம்மளும் ₹1 எடுத்துக்கலிங்க. இது வேலை கம்ப்ளீட் ஆகட்டும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவருடைய இன்வால்மெண்ட் எப்படின்னா, அவர் டீனரில் இருக்கார். டீனர்லேருந்து ரெகுலராக வந்து வீக்லி 2 times 3 times வந்து வண்டியை டெய்லி செக்இன் வருவார், பார்ப்பார். ப்ளைனாக நிற்கும், அப்படியே நிற்கும். நீங்களே நிறைய பார்த்துருப்பீங்க, அப்படியே நிற்கும். அவர் பார்த்துட்டு வெக்ஸெல்லாம் ஆகவே மாட்டார். பார்த்துட்டு கேட்பார், என்னங்க ப்ரோ அப்படின்வார். என்னங்க நீங்கள் ஸ்பேர் எடுத்துகிட்டு கொடுங்க அப்படின்னு. நாங்கள் அவர் ஒன்று நீங்கள் எதுனா ஆர்டர் போடுங்க, என்னங்க ஆச்சு அப்படின்னு அப்படியே போயிட்டுருக்கோம். அந்தளவுக்கு அவரும் கொஞ்சம் நல்லா நம்ம கூட ஜெல் ஆகிட்டார். அதனால் நமக்கு கம்ஃபர்டபுளாக போச்சு. எந்த ஒர்க்கும் வந்து நமக்கு வந்து நிற்கலை. ரெண்டாவது பெரிய அட்வான்ஸ் தேவைப்படல அப்படின்னா நிறைய ஸ்பேர் வந்து கிடைக்காதனால அவரும் ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து தேட ஆரம்பித்தோம். நிறைய ஸ்பேர் கிடச்சிது. அப்போ அவரே வாங்கி தட்டுமான்னு கேட்டார். நான் வாங்கினாலும் அதே 1,500 தான், நீங்கள் வாங்கினாலும் அதே 1,500 தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க, வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னா வாங்கி கொடுத்துட்டாருங்க. அவ்வளோதான். ஓகே ஓகே. ஸோ அண்ட் இந்த வீடியோட முடிவில் வந்துட்டோம். ஏன்னா போன RX வீடியோ நம்ம பண்ணியிருந்தோம். அதில் நிறைய பேர் வந்து ஓனர்ஷிப் வீடியோ கேட்டிருந்தாங்க ப்ரோ. ஏன்னா பைக் நல்லா தெளிவாக இருந்தது. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓனர்கிட்ட பேசி அவரோட ரிவ்யூவும் பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் பைக்ஸ் வச்சிருக்கீங்க, பைக்ஸ் மட்டும் இல்லை, இது முழுக்க கார் கேரேஜ். ஸோ நம்ம பைக் எப்படி நடந்துட்டு இருக்குன்னா அந்த வேலையில இந்த வண்டி டெலிவரி கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு பைக் பார்த்தாச்சு. நிறைய பைக் வீடியோ, கார் வீடியோ, 2 ஸ்ட்ரோக் வீடியோ, நிறைய வீடியோஸ் பைக் ரிலேட்டடாக பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் பைக் வச்சிருக்கீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து வினோத் ப்ரோ கான்டாக்ட் பண்ணுங்கள். ஷாப்போட ஃபோன் நம்பர், அட்ரஸ், மேப் லொகேஷன் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு ஆட்டோமொபைல் சம்மந்தமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தென் பை ஃப்ரம் ARK. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ.